இப்போ இந்த 13 தூர் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இது அப்படியே பல்லு காயாக தான் போகுங்க. இவ்வளோ காய் வரவே வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 13 காய் நல்லா உருட்டாக இருக்குதுங்க, கலரும் இருக்கு. இது இந்த மாதிரி இது இருந்ததே இல்லைங்க. இந்த மருந்து விட்ட முன்னாடி இவ்வளவு இதாக இருக்குங்க காய்களே. அந்த இலையில பார்த்தீங்கன்னா இந்த இலையில இந்த புள்ளி நோய்ங்க, இந்த பழுப்பு அடிசாம்பல் நோய் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என் பேர் சங்கருங்க, டி ஆண்டிபாளையம், திருப்பூர் மாவட்டங்க. நாங்கள் அபிமான் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருந்தேங்க. நாங்கள் கீரை விவசாயிங்க, மஞ்சள் வெங்காயம் இதெல்லாம் நடவு போட்டிருப்பேங்க. இந்த டைம் வெங்காயம் நடவு போட்டிருந்தேங்க. வெங்காயம் நடவு போட்டிருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள வெங்காய பேர் பழுத்துருச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் அபிமான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்லாம் மருந்தடிக்கலான்னு சொன்னாங்க. அவர் சொன்னாருங்க, அபிமான் விடுங்க, கண்டிப்பாக மாறிடும், பயிர் மாறிடுன்னு சொன்னாருங்க. நான் மருந்தடிக்கிறத கேன்சல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அபிமான் வாங்கி விட்டேன். அபிமான் வாங்கி விட்ட பின்னாடி பயிர் அப்படியே மாறிடுச்சுங்க. 8 நாளைக்கு ஒரு தண்ணி விட சொன்னாங்க. அபிமான் உடையில மட்டும் 8 நாள் காய வச்சு மறுபடியும் அபிமான் தண்ணியில் விட்டனுங்க. விட்ட பின்னாடி பயிர் அப்படியே மாறிடுச்சு. அபிமான் விட்டதுலேருந்து ஒரு 4 to 8 நாளில் பயிரே மாறிடுச்சுங்க. நாங்கள் அபிமான் கொடுத்த பின்னாடிங்க தண்டு ஊக்கங்க, பயிரே பார்த்தீங்கன்னா அந்த பழுத்து இருந்தது பச்சையே மாறிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியில் விடும்போது ஒரு ட்ரம்மில் வச்சுங்க 10 லிட்டர் குடத்துக்கு 250 மில்லி வீதமாக கொடுத்துங்க. அப்போ தண்ணியில் வச்சு நாங்கள் சொட்டு நீர் ஓஸ் வச்சு ஒரு ட்ரம்மில் வச்சு நீக்கி விட்டோங்க. அது காடகம் அந்த தண்ணி ஒரே இதில் ஃபுல்லாக பாஞ்சிருச்சு. அந்த ட்ரம்மில் வச்சுங்க 5 லிட்டரு அபிமான் குடுக்கையில் பார்த்தீங்கன்னா காடு நல்லா காஞ்சிடணுங்க. காஞ்ச பின்னாடி தான் இந்த அபிமான் மருந்தை கொடுக்கணும். ஒரு ட்ரம்மில் ஊற வச்சு தண்ணியில் கலந்துங்க. தண்ணியில் கலந்த முன்னாடி வாய்க்காலில் போகையில் நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ விட்டுறணும். ஒரு 10 லிட்டர் குடத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 மில்லி வீதமாக நான் கலந்து கொடுத்தேன் தண்ணிங்க. அதுக்கப்புறம் தண்டூக்கம், பயிர், வேறு, காடு எல்லாம் இலக்கங்க எல்லாமே நல்லா இருக்கு. நான் ஒரு 75 சென்ட் நான் நடவு போட்டிருக்கிறேங்க. 75 சென்ட்டுக்கு நான் 5 லிட்டர் அபிமான் விட்டணுங்க. ஆர்பிக்ஸ் மருந்து நாங்கள் 40 to 60 நாளுக்குள்ள கொடுத்தேங்க. காய் நல்லா ஊறி இருக்குங்க, கலர் நல்லா வந்திருக்கு, பயிரும் நல்லா அந்த பச்சை மாறாமல் இருக்குதுங்க. இன்னும் தண்டோக்கமும் காய் கலர் வர்றதுக்குமே உருட்டுக்கு கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா பயிர் 66 நாள் ஆச்சுங்க. இன்னொரு 4 நாள்லேருந்து ஒரு 5 நாளுக்குள்ள வெங்காயம் தோண்டிடலாம். மாற்றம் நல்லாவே இருக்குங்க. நாங்கள் முதல்ல அடித்த மருந்துகளுக்குங்க இப்போ இந்த ஆர்கானிக் இந்த இது மூலியமாக போனது எங்களுக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வருது. மருந்து செலவே இல்லைங்க, மருந்தே கம்மி. நாங்கள் இந்த இதே பண்ணிக்கலாமான்னு தோணுதுங்க. FL77 பார்த்தீங்கன்னா மேலே இந்த வெங்காய இதில் புள்ளி நோய் வர்ற இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அடித்த முன்னாடி அந்த புள்ளி நோயெல்லாம் நீங்கிருச்சுங்க. சாம்பல் நோய் அடிச்சாம்பல் மேல் சாம்பல் நோய் உள்ளதுங்க, அது இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிரோட விரைப்புத்தன்மை அதிகமாக நிறுத்துதுங்க. இது பயிர் இந்த வெயிலுக்கெல்லாம் அதிகமாக தாக்கு பிடிச்சி நிற்கிதுங்க. மற்றபடி இந்த வேற இந்த சாம்பல் நோய்களுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. அதே மாதிரி இந்த காய் கலர் வர்றதுக்கும் காய் ஊறுறதுக்கும் இது நல்ல ஒரு இதாக இருக்குதுங்க. FL77 நாங்கள் பவராஸ் பேரில் டேங்க்கு 100 மில்லி கலந்து தண்ணியில் 100 மில்லி கலந்து அடிச்சுங்க, மேலே ஸ்ப்ரே பண்ணேங்க. ஆனால் நாங்கள் காய் இதுக்கு முன்னாலேங்க இந்த அளவுக்கு இல்லைங்க. இந்த மாதிரி காய் வராது, காய் வராதுங்க. சின்ன சின்ன காயும் இந்த 18, 12, 13 பிரிஞ்சிருக்குங்க. இந்த அளவுக்கு காய் வராது. இப்போ இந்த மருந்துகளை விட்ட பின்னாடி ஒரே சைஸாக இருக்குங்க, ஒரே உருட்டாக இருக்குது. இப்போ இந்த 13 தூர் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இது அப்படியே பல்லு காயாக தான் போகுங்க, இவ்வளோ காய் வரவே வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா 13 காய் நல்லா உருட்டாக இருக்குதுங்க, கலரும் இருக்குது. இது இந்த மாதிரி இது இருந்ததே இல்லைங்க. இந்த மருந்து விட்ட பின்னாடி இவ்வளோ இதாக இருக்குங்க காய்களே. அந்த இலையில பார்த்தீங்கன்னா இந்த இலையில இந்த புள்ளி நோய்ங்க, இந்த பழுப்பு அடிசாம்பல் நோய் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்னால எந்த ஒரு உயிரை கொல்றது இல்லைங்க. இது உயிர் நல்லா தண்டோக்கு இதுகளுக்கு நல்லா வருது. மேல் ஸ்ப்ரே பண்ணுறத விட கீழே கொடுக்குறது நல்லா இருக்குதுங்க.